என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிவிட்டு விளக்கேற்றுறதுக்கு தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். திருவண்ணாமலை தீபம் வந்து கரெக்டாக 6 மணிக்கெலாம் எங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா வர்றதுக்கே வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபோனில் பார்த்துட்டு தான் வந்து விளக்கேற்றுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன். கார்த்திகை தீபத்தோட ஸ்பெஷலே வந்து திருவண்ணாமலையில் வந்து அர்த்தநாதீஸ்வரர் கோலத்தில் வந்து சிவன் வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து காட்சி கொடுப்பாரு. அதை பார்க்கறதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்போ 6 மணி ஆகும் விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த பூஜை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணுவாங்க. நானுமே அப்படி தான். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த டைம் மழைக்கு வந்து திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப அதிகமான சேதாரமாக இருக்குது. அதை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எதுவுமே வந்து நம்ம கையில் இல்லை. நாளைக்கு என்ன நடக்க போகுது நமக்கு எதுவுமே தெரியாது. சரி, ஓகே, இன்னைக்கு வந்து தீபத்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடலாம். வீட்டில் இருக்கிற வந்து இருளை நீக்கி வந்து வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி நம்ம லைஃப்பில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் நீக்கி ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் நம்பி வந்து சாமி கும்பிடுவோம். தேங்க்